Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வாழா உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casagrande. Life begins at 50. குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panel. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7th Sense at 7 PM. தொடர்ந்து மாலை 7 மணிக்கு இந்த 7th Senseல முக்கியமான விஷயங்களை அலசி வருகிறோம். இந்த தேர்தல் களம் தொடர்ந்து பரபரப்பாக இருக்கக்கூடிய நிலைமையில இப்பொழுது இன்னும் சூப்பரா ஆட்டம் களை கட்டியிருக்கு அப்படின்னு திரு விஜய் அவர்கள் ஸ்டைல்ல சொல்லணும் அப்படின்னா அதான் பண்ணும். ஏன் அப்படின்னா நேரடியாக அதிமுகவை விமர்சித்திருக்கிறார் திரு விஜய். முன்னாடி களத்தில் இல்லாதவர்கள் அப்படின்னு பட்டும் படாமல் இருந்து தொட்டும் தொடாமல் இருந்த திரு விஜய் அவர்கள் நேரடியாக அதிமுகவை விமர்சித்தார். நேற்றே நம்ம கூட நம்ம 7th Senseல பார்த்திருப்போம். அதற்கு இது ஊழல் அடிமை கட்சி அப்படின்னு விமர்சித்திருந்தார். இதை தொடர்ந்து பார்த்தோம்னா அதிமுக பதிலடி கொடுத்திருக்கிறது. தீவிரமான ஒரு தாக்கு இருபுறமும் நடந்து வருகிறது இணையத்தில். இது தொடர்பாக நமது ஆசிரியர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். விஜய் வர்சஸ் அதிமுக இது ரொம்ப காலத்து சண்டை மாதிரி தெரியும். பார்த்தா நமக்கு அங்க ஆரம்பிச்சதோ பிள்ளையார் சொல்லி அங்க போட்டதோன்னு இப்போ வரைக்கும் வந்திருக்கிறது. எங்க நின்னீங்க? 5 மணி நேரம் நின்னீங்க தெரியுமா உங்களுக்கு? அன்றைய முதல்வர் கிட்ட கை கட்டி நின்னீங்களே தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தர் தானா எந்த பலனும் எதிர்பார்க்காம உங்களுக்கு நேரத்துல உதவி செஞ்சாரே ஒருத்தர் தெரியுமா? அனில் மாதிரி இல்ல, அவர் உதவி செஞ்சார் மாஸ்டர் படத்திற்கு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை அதிமுக ஐடி விங்ல இருந்து வந்திருக்கிறது பதிலடி. அது அதிமுக குரலாக தான் நம்ம பார்க்கணும். முதல் முறையாக ஒரு பதிலடி வந்திருக்கிறது. அதிமுக விஜய்க்கு பதிலடி. வழக்கமா நீங்க டிவிகே வர்சஸ் டிஎம்கே தானங்க சொல்லிட்டு இருப்பீங்க. நான் புதுசா டிவிகே வர்சஸ் ஏடிஎம்கேன்னு சொல்லியிருக்கீங்கன்னு பார்க்குறோம். குட். அது திரு விஜய்க்கு ஒரு பெரிய வளர்ச்சி தான். எப்போ ஒருத்தர் கவனிக்கப்படாம புறக்கணிக்கப்படுறாரோ அப்போ அவர் வளரல அர்த்தம். எப்போ ஒருத்தர் கவனிக்கப்படுகிறாரோ குறிவிக்கப்படுகிறாரோ அப்போ வளராத அர்த்தம். அப்போ திஸ் ஷோஸ் தட் விஜய் இஸ் க்ரோயிங். அதுதான் அதோடைய முக்கியமான விஷயம். திரு செல்லூர் ராஜு அவர்களோ திரு டிடிவி தினகரன் அவர்களோ ஏடிஎம்கே ஐடிவிங்கோ இவங்க எல்லாமே தெளிவாக திரு விஜயை பெயரை குறிப்பிட்டு அடிக்கிறாங்கன்னா ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, விஜய் கூட்டணி வரமாட்டார்னு தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ ஏதாவது வாய்ப்புகள் தெரிஞ்சதா அப்படின்னா அந்த கடைசி கதவு சாத்தப்பட்டு விட்டது அப்படின்னு, அல்லது கடைசி கதவை சாத்திடணும் அப்படின்னு சில முயற்சிகள் வந்தாருன்னா திருப்பி ஷீட் ஷேரிங்ல ஏதாவது பிரச்சனை வரப்போகுது. ஸோ எல்லாரும் குறைக்க வேண்டியிருக்கும். ஸோ வர்ற வாய்ப்பு மிச்சம் இருந்தால் கூட அதை முடிச்சு விட்டுறணும் அப்படின்னு வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ கூட்டணிக்குள்ள, அதாவது ஏடிஎம்கே பாஜக கூட்டணிக்குள்ள திரு விஜய் உள்ளே நுழைவதற்கான வாய்ப்பு குறைகிறது. இது ஒன்று. ரெண்டாவது திமுகவுக்கு எதிராக விஜய் அப்படின்னு போனா அது அதிமுகவுக்கு இழப்பா மாறும். அதிமுகவுக்கு எதிராக விஜய்னு இருந்தா அது திமுகவுக்கு இழப்பா மாறும். புரியுதுங்களா? உங்களுக்கு புரியும். திமுகவுக்கு எதிராக விஜய் அப்படின்னு வந்துட்டாருன்னா that will be a loss of ADMK. ADMK எதிராக விஜய்னா that will be the loss of DMK. இதுல அந்த சென்சார் தியரியும் ஒர்க் ஆகுது. பிஜேபி அது ஏற்கனவே நம்ம சொன்னது. நம்ம அது கை முறுக்க வரும் அப்படின்னு. அப்போ நம்ம ஏறி நம்ம விஜய் அடிப்போம் அப்படின்னு முதல் முறையாக அவர்கள் முடிவு செய்திருக்கிறாங்க. இங்கதான் அந்த தத்துவம் வருகிறது. எதிரி யார் என்று சொல், நீ என்று யார் என்று நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? அதே மாதிரி தான் அது நண்பனுக்கு அதை பொருந்தும். உங்களோட நண்பர்கள் யாருன்னு சொல்லுங்க, நீங்க யாருன்னு சொல்லணும். அதே கணக்கு தான் இதுக்கு பொலிட்டிக்கலா. அப்போ முதல் முறையாக அதிமுக தன்னை விட கீழே இருக்கக்கூடிய விஜய் பண்ணுது. உங்களுக்கு முன்னாடி ஞாபகம் நம்ம சொல்லியிருப்போம், திமுக 3 கட்சிகளை திட்டமிட்டு வளர்த்து விடும் அப்படின்னு. ஒன்று நாம் தமிழர், இன்னொன்று பாஜக, முன்னாடி அண்ணாமலை இருந்தபோது, இரண்டாவது விஜய். 3. சொல்லுங்களா? அந்த 3 பேரும் வளர்த்து. ஏன் அந்த 3 பேரும் வளர 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 அதிமுக கிளாஸ். ஏன்னா டிஎம்கேவுடைய எதிரி யார் அப்படின்னா எடப்பாடின்னு தான் எதிரி, நாம் சீமானன் தான் எதிரி, அண்ணாமலை தான் எதிரி, விஜய் தான் எதிரின்னு போறான். அப்போ அந்த எதிர்ப்பு பிரியும் போது திரு எடப்பாடியுடைய செல்வாக்கு குறையும். அதுதான் டிஎம்கேவுடைய தெரியும். அதனால தாவேக்கா நிறைய டிஎம்கே ஏறி அடிச்ச போது டிஎம்கே பதில் சொன்னதே இல்லை. திரு அண்ணாமலை ரவுண்டு கட்டி அடிச்ச போது அவங்க ரியாக்ட் பண்ணதே இல்லை. அவங்க மோடிட்ட பேசுவாங்க, அவங்க இபிஎஸ் பேசுவாங்க, அண்ணாமலை பேச மாட்டாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கேட்க வேண்டாம், அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க, அப்படி கட்சி இருக்கிற மாதிரியே பண்ண மாட்டாங்க. அது மூலமா அது வளர்த்து விடுறது மூலமா அதிமுக பலவீனம் அடையும். இப்போ அந்த ஸ்ட்ராட்டஜி அதிமுக கையில் இருக்குது.
அதிமுகவுக்கு நேர் எதிரும் இணையானதுமானது வந்து திமுக. நீங்க எத்தனை கணக்கில் தலையில போட்டாலும் ஏடிஎம்கேவோட ஒரு 5-10% ஓட்டு கீழே வச்சிருக்கக்கூடிய கட்சி தாவேகா. அப்ப தாவேகாவை ஏன் குறி வைக்கிறாங்கன்னா, பாஸ் அது ஒரு நல்லது தான், அந்த பிள்ளையை நம்ம வளர்த்து விட்டோம்னா அந்த பிள்ளை வளர வளர அது திமுக கிளாஸ் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி. நம்ம ஏற்கனவே திமுக எப்படி இந்த 3 வரை வளர்த்து விட்டதோ, தாவேகா திமுக எப்படின்னு கொண்டு போய் அவர் தாவேகா தன்னை வளர்த்துக்க பார்த்தாரோ அதே ஸ்ட்ராட்டஜி இப்போ அதிமுக பிடிச்சிருக்கு. இதுல வந்து இவங்க நேரடியாக அடித்திருப்பது அப்படின்றது ஒரு இன்டென்ஸ், இது வெறும் பதிலடியா இல்ல ரியாக்ஷன் ரொம்ப டூ லேட் அப்படின்னு பார்க்கணும்? டூ லேட்னு நான் சொல்லுவேன். அது அவங்கவங்க பாடு தானே, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பாடும்ல. வீரப்பன் வந்து எப்படிப்பட்டவர்னு முத்துலட்சுமிட்ட கேட்டால் வேற சொல்லுவாங்க, நாம வேற சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கு. ஸோ அது அவரவர் பர்செப்ஷன்ல இருக்கக்கூடிய விஷயம் தான், நீங்க எந்த திசையில் இருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஆனால் வந்து அதிமுகவும் பாஜகவும் இவர் கூட்டணிக்கு வந்துருவார் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருந்துச்சு. இஃப் ஐ எம் நாட் ராங், பாஜக இன்னும் கூட இருக்கு, ஒரு 4-5 நாள் பார்த்துருவோம் சார். பிப்ரவரி 7-8 வாக்கில் இந்த தொகுதி பங்கீடுகள் வரும் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து ஜனவரி நான் லாஸ்ட் சொன்னேன்ல, அதே மாதிரி பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து பிஃபோர் 10 அது வந்து ஒரு தொகுதி பங்கீடுகள் இறுதி ஆகும்னு நான் நினைக்கிறேன். அதுக்குள்ள வந்து ஏதாவது வாய்ப்பு இருந்தா சீமானோ நாம தாவேக்காவோ ஏதாவது வர்றதா இருந்தால் அது ஃபைனலாக பேசி முடிக்கப்பா அப்படிங்கிற இறுதி கட்ட கடைசி கட்ட பகிரத முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அது சீமானும்லாம் இல்லையா, 2 பேரும் யாராவது ஒருத்தர் அதை ட்ரை பண்றாங்க. 2 பேருமே வர்றதுக்கான வாய்ப்பு குறைவுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். நான் வந்து என்னைய பர்சனலாக கேட்டீங்கன்னா 2 பேர் வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. ஆனால் பாஜகவும் அதிமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம எந்த வாய்ப்பையும் தவற விடக்கூடாது. இன்னைக்கே அவங்க ஒரு அட்வான்டேஜ் எடுப்பாங்க. பட் அவங்க நினைக்கிறாங்க நம்மகிட்ட அட்வான்டேஜ் இருக்கு, நம்ம சும்மா உட்காந்துடக்கூடாது. நம்ம ஏற்கனவே சொன்ன டிஎம்கே கூட்டணி நல்லா இருக்கு, ஆனால் அவங்க ஏன் தேமுதிக பேசுறாங்க, அவங்க ஏன் சீனியர் ராமதாஸ் பேசுறாங்க? அப்ப அந்த வாய்ப்பையும் தவற விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு முயற்சி தானே. அப்ப அதுதான் இவங்களுக்கு. அப்ப நாம் தமிழர் வந்தா சந்தோஷம், அதுல வந்து ஒரு பெரிய வாக்கு கூடும். விஜய் வந்தா ரொம்ப சந்தோஷம், பெரிய அளவு வாக்கு. அது முயற்சி நடந்துட்டு இருக்கு. இஃப் ஐ எம் நாட் ராங், அதிமுக அந்த முயற்சியை விட்டுருச்சு, பாஜக அந்த முயற்சியில கடைசி கட்ட இடத்துல இருக்கு. இதுதான் பார்க்கும். அப்ப வந்து நமக்கு என்ன, இந்த பிப்ரவரி எண்ட்ல வந்து தொகுதி பங்கீடுகள் வந்து அறிவிக்கப்பட்டது. எப்படி தேர்தல் அறிக்கையில ஒரு 5 தேர்தல் அறிக்கை கொடுத்து டக்குன்னு வந்துச்சோ, அது மாதிரி அடுத்த ரவுண்ட் ஆஃப் இதுலயும் வந்து இவங்க முந்த பாக்குறாங்க. 7-8 வாக்குல தான், அதே பிப்ரவரி 10க்கு முன்னாடி தான் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குதாங்கிறதே உறுதியா தெரியும். 7-8க்குள்ளதான் இவங்களுடைய தொகுதி 10க்கு முன்னாடி இல்லைங்க, இவங்களுடைய தொகுதி பங்கீடு அப்ப இருக்கும். இவருடைய அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு இருக்கும். அந்த பீரியட்ல தான் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குமாங்கிறதே உறுதியா தெரியும். இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்கிறதுன்னு அண்ணன் செல்வப்பிறந்தையை தவிர யாருமே சொல்ல கிடையாது. திரு செல்வப்பிறந்தையை விரும்புகிறார், அதனால் சொல்றார். இதற்காக கடுமையா பேட் பண்ணி டெல்லியில சண்டை போட்டு வந்த திரு சிதம்பரம் கூட அமைதியா இருக்கு. ஏன்னா அவங்க தலைமை வந்து பேசாம இருக்குன்னு சொல்லிச்சு, அதுக்கு கட்டுப்பட்டு பேசாம இருக்காரு. கிரீஷ் சோடங்கர்ட்ட கேட்கும்போது நாங்க வி வில் லெட் யூ நோ அப்படின்னாரு. உங்களுக்கு புரியுங்களா? நீங்க எங்க கூட்டணி தொடரும் சொல்லுங்க, நாங்க கட்டாயம் சொல்லுவோங்க, நாங்க வந்துச்சுன்னா வி வில் லெட் யூ நோன்னு சொல்றாரு. உங்களுக்கு புரியுங்களா? ஆமான்னு சொல்ல அந்த பேச்சுவார்த்தைக்கு அமைக்கப்பட்ட குழு ஒரு முறை சந்திக்கல. உங்களுக்கு புரியுங்களா? ஸோ அதுவும் அந்த காலம் தான். 7-8 டிஎம்கே ஒரு மாநாடு ஏதோ பிளான் பண்றாங்க, அந்த மாநாடை ஒட்டி அவங்க வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அது வரைக்கும் அவங்க கொஞ்சம் அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, காங்கிரஸ் கொஞ்சம் அப்படியே இருக்குமா இல்லமா நல்லா விட்டோம்னா டிவிக்கு கூட அவங்க பேச்சு வந்து கொஞ்சம் லேக் ஆகி நிற்கும். ஸோ ஏதாவது ஒரு நம்ம புஷ் பண்ணிவிட்டோம், நாங்கள் போயிடுவாங்கல்ல, அவங்க வந்திருப்பாங்க சார் ஒழுங்கா, நீங்கள் தள்ளி விட்டீங்க அவங்க அங்கே போயிட்டாங்க, அப்போ வந்து நம்ம ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் ட்ராக் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் இது இறுதியாக தெரியும். ஸோ இவங்களை வந்து ஆல்ரெடி இவங்க லேட்டு, யாரு டிஎம்கே ஏடிஎம்கேவும் பிஜேபியும் டிவிக்கு விமர்சனம் பண்ணது பதிலடி கொடுத்து ரொம்ப லேட். ஏன்னா டே ஒன்ல பண்ணிட்டு இருக்காரு. அவங்க குளிஞ்சிட்டு இருக்காங்க, அடிமையா இருக்கிறாங்க, பம்மிட்டு இருக்காங்க, நிழலா இருக்கிறாங்கன்னு எல்லா வார்த்தையும் சொல்லிட்டாரு. பிஜேபி சொல்லிட்டாரு, இவங்க பாஜகவை கொள்கை எதிரினே சொல்லிட்டாரு. இவங்களை வந்து திட்டிட்டே இருக்காரு பாஜகவோட சேர்றதுக்காக. ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது எப்படி இருந்துச்சு கட்சி, எம்ஜிஆர் இருந்தபோது எப்படி இருந்த கட்சி அப்படின்றார். அப்ப நாங்க என்னப்பா உனக்கு குறைச்சலா தெரியுதான்னு இவங்க சண்டை போடவே இல்லை. ஏன்னா எதுக்குப்பா நம்ம நாளைக்கு வந்தாலும் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மக்கள் முன்னாடி சண்டை போட்டு இருந்துச்சு. இப்போ வந்துட்டாங்கல்ல, அது மாதிரி நம்ம உள்ள வந்தா நமக்கு வர நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அது வந்து இப்போ வரமாட்டார்னு நான் நினைக்கிறேன். அதனால வரமாட்டாங்கன்னு இப்பதான் அவங்களும் நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இந்த கவுண்டர். ஓகே, இது அப்படின்னா பதிலடி சுட சுட திரு டிடிவி தினகரன் கூட்டணிக்கு வருவாருன்னு எதிர்பார்க்கப்பட்டவர் அவரே வந்து அவர் வருவாரு, அவர் வந்து இவரை கூட்டு வருவாருன்னு பேசப்பட்ட நிலையில அவரே பதிலடி, அவர் கூட இவரு பதிலடி, இவரு எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. திரு செல்லூர் ராஜுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் கார்னர் வச்சிருந்தார். பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து தெரியும், தலைவரை பார்த்தவர், அம்மாவை பார்த்தவர், அதனால வந்து நட்சத்திரத்துக்கான ஒரு வேல்யூ என்னன்னு அவருக்கு தெரியும். அதனால வந்து இந்த நட்சத்திரத்துக்கு வேல்யூ இருக்குங்கிறதும் திரு விஜய்க்கு இருக்குங்கிறதும் தெரியும். அதனால வந்து நாளைக்கு ஏதாவது பெரிய இடத்துல பேசி கொண்டு வந்தாலும் கொண்டு வாங்க, நம்ம எடுத்து விட்டுன்னு அது தம்பி நல்ல தம்பி தான், நல்லா வர வேண்டியதான், எல்லாரும் வர வேண்டியதான் சொல்லிட்டு கொஞ்சம் பாசிட்டிவா தான் போயிட்டு இருந்தாரு. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன்லாம் சொல்ல மாதிரி அப்படிதான் போயிட்டு இருந்தாங்க. பட் இப்ப இல்ல, அவங்க வந்து நேரடி அடிமை, இவங்க மறைமை அடிமைங்கிற மாதிரி போய் வச்சுட்டு வந்து அவர் இறங்கி அடிக்க ஆரம்பிச்ச பிறகு அவரும் பேசியிருக்காருன்னு பார்க்குறோம். டிடிவி தினகரன் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் என்னன்னா, அது வந்து அதுக்கு ஒரு காரணம் நம்ம பார்க்குறோம்.
திரு டிடிவி தினகரனே தாவேக்காவோட கூட்டணி சேர்வார் தான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நேற்று வந்து திரு விஜய் பேசும்போது அது தீய சக்தினா இது ஊழல் சக்தி அப்படின்னு ஏடிஎம்கே ஒரு பிரஷ் பண்றார், அது ஊழல் குரூப் அப்படின்றார். அப்போ வந்து எம்ஜிஆர் பத்தி சொன்னது என்னாச்சு, ஜெயலலிதா பத்தி சொன்னது என்னாச்சு, வழக்கில் சிக்கி இருக்கிறது வந்து ஜெயலலிதாவா வேற யாருமா? அப்போ வந்து நீ ஊழல் சக்தின்னு நீ யாரை சொல்றீங்க? நீங்க வந்து ஏடிஎம்கே நீங்க எடப்பாடி மட்டும் சொல்ல, நீங்க ஓவரால் ஏடிஎம்கே சொல்றீங்க. நீங்க இப்போ வந்து அது தீய சக்தின்னு சொன்னது டிஎம்கே, இது ஊழல் சக்தின்னு சொன்னது ஏடிஎம்கே. அப்ப நீங்க வந்து ஒட்டுமொத்தமா ஏடிஎம்கே நீங்க பிரஷ் பண்ணும்போது ஒரு செங்கோட்டையன் அவர்களையும் உள்ளடக்கி அந்த அதிமுக தான் சொல்றாரு. அது நீங்க செங்கோட்டையன் பாவம் அவரையே நீங்க ஞாபகப்படுத்த உள்ள பாவம் அண்ணன் வந்து அமைதியா இருக்கிறாரு வந்து, அதனால வந்து அவரை உள்ள போட்ட மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து அது அப்ப வந்து ஒரு உண்மையான அம்மாவுடைய தொண்டராக திரு டிடி வந்து அந்த இடத்துல ஒரு வலிமையான குரல் கொடுக்குறாரு. அவன் எப்படிங்க நீங்க சொல்ல போச்சு அப்படின்னாரு. அப்போ வந்து கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு ஆயிடுச்சு. நம்ம சொன்னோம்ல, திரு செங்கோட்டை என்ன சொல்லியிருந்தாரு, 23 உங்களுக்கு என்ன தெரிஞ்சு 23 அவருக்கு மேடையே போறாருங்க, அதான உங்களுக்கு கணக்கு. அவர் இங்க வந்துட்டாருங்கிற தெரிஞ்ச உடனே இவர் வந்து ஏறி அடிக்கிறார், நீ எங்க கட்சியை நீ எப்படி சொல்ல, எங்க கூட்டணி எப்படி சொல்ல அப்படிங்கிறதா இவருடைய ஸ்ட்ராங்கான கவுண்ட். இது வெரி சர்ப்ரைஸ். பட் வந்து அண்ணன் தெரியுமில்ல, நம்ம வந்து அன்னைக்கு பிரதமர் முன்னாடி இருக்கிற கூட்டத்தில் சொன்னார், நாங்கள் ஆதரித்தாலும் திடமாக ஆதரிப்போம், எதிர்த்தாலும் வலுவாக எதிர்ப்போம். அதை இன்னைக்கு காட்டாரு திரு விஜய் பக்கம் போட்டு அடிச்சிருக்காருன்னு பாக்குறோம். அது நாங்க இனிமேலாம் இறங்கி அடிச்சோம்னா நீங்க தாங்க மாட்டீங்கன்னு சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். ஆமா, எங்கெல்லாம் நாங்களாம் இறங்கி அடிச்சோம்னா என்ன அண்ணன் அந்த மாதிரி இறங்கி அடிக்கக்கூடியவர் தான். அதனால வந்து அதான் இந்த எதிர்ப்புக்கான பதிலடிக்கான காரணமா பார்க்கிறோம். இதுல வந்து இவர்கள் இப்படி பதிலடி கொடுப்பதன் மூலம் அதிமுக ஓட்டர்ஸ் அமமுக ஓட்டர்ஸ் அந்த சினர்ஜி நல்ல களத்துல இருக்குமோ, ஒரு பிணக்கு இருக்கும், தலைமை ஒன்றிணையலாம், ஓட்டுகள் ஒன்றிணையாது, ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்காது அப்படின்லாம் சொல்லப்பட்ட நிலையில ஏடிஎம்கேவுக்காக ஜெயலலிதா அவர்களுக்காகவே இன்னும் வந்து திரு டிடி தினகரன் தீவிரமாக அதிமுகவுக்காக டிஃபெண்ட் பண்ணுவது எப்படி பலனளிக்குமா இருக்கு? நோ டவுட். நம்ம வந்து அவங்க சேர்ந்த அன்னைக்கே நம்ம வந்து எல்லாருமே வந்து நான் கொஞ்சம் 2-3 நாளாக ட்ராவல் பண்ணியிருந்தேன். ட்ராவல் பண்ணும்போது எல்லாருமே சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிம்மதிங்க, பெரிய சந்தோஷங்க, இதாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னு அவங்க எல்லாருமே எதிர்பார்த்தது. அதிமுக பாஜக சேரணுங்கிறத எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏப்ரலே சேர்ந்தோடனே நிம்மதி ஆகிட்டாங்க எல்லாரும். அப்பாடா ரைட், அது பெரிய ப்ராப்ளம் முடிஞ்சது ஒன்று சாரி சொல்லு. அப்புறம் இவங்க ஒன்று சேர்ந்தோடனே திரு செங்கோட்டையன் உட்பட எல்லாரும் சொல்லிட்டு இருந்தது என்ன, ஒருங்கிணைந்த அதிமுக தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ ஒருங்கிணைந்த அதிமுகன்னு இன்னைக்கு வந்து திமுக சேர்ந்திருக்கக்கூடிய திரு வைத்திலிங்கமோ, தாவேக்காலத்தை சேர்ந்திருக்கக்கூடிய திரு ஜேசிரி பிரபாகரோ, திமுக சேர்ந்த மனோஜ் பாண்டியன், இவங்க எல்லாமே வந்து ஏடிஎம்கேல வந்திருக்கணும். இவங்க எல்லாம் வந்து ஒன்னு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பின்னாடி போயிருக்கணும், அப்படி இல்லைன்னா வந்து திரு ஓபிஎஸ் முன்னாடி தொடர்ந்து இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஏடிஎம்கேல வந்திருக்கணும். அதான ஒருங்கிணைந்த அதிமுக கணக்கு. ஆனா நீங்க வேற கட்சி போயிட்டு நாங்க ஒருங்கிணைந்த அதிமுக கேட்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப வந்து திரு இபிஎஸும் திரு டிடிவியும் சொன்னதான் சரின்னு ஆயிப்போச்சு. ஸ்லீப்பர் செல் சொல்லுவாங்கல்ல, அப்ப நீங்க வந்து யாருக்காக வேலை பார்த்தீங்கன்னா காலம் பூரா டிஎம்கே எதிராக வேலை பார்த்தீங்கன்னா டிஎம்கே போய் சேர்ந்து சொல்லி சொன்னா அப்போ வந்து திரு வைத்திலிங்கத்தோட இன்டென்ஷனோ, திரு ஜெயஸ்ரீ பிரபாரோட இன்டென்ஷனோ, திரு மனோஜ் பாண்டியனோட இன்டென்ஷனோ, திரு செங்கோட்டையன் இன்டென்ஷன் டவுட் வந்துருல. அப்போ வந்து அவங்க வந்து ஒன்னு எய்தர் ஏடிஎம்கே இருக்கணும், இல்ல அண்ணன் டிடி கூட இருக்கணும். ஒண்ணுமில்ல திரு ஓபிஎஸ் மாதிரியாவது வந்து நம்ம பாப்பான் என்ன செய்ய முடிவு எடுப்போம், காலம் கணிஞ்சு வருங்கிற மாதிரி இருந்திருக்கும். அவங்க கடகடாங்க போய் சேரும் போது அவங்களுக்கு உண்மத்தில் தெரிஞ்சு அப்ப இந்த எல்லாரும் ஒன்னா இருக்கணுங்கிறது வந்து அதிமுக தொண்டர்களுடைய விருப்பமாக இருந்தது. அது வந்தோடனே அவங்களுடைய மாரல் வந்து ரொம்ப முறையில் வந்து ரொம்ப பெருசா பூஸ்ட் ஆயிடுச்சு. அது வந்து அவங்க ஹாப்பியா இருக்காங்க. அவங்களுக்கு அந்த நிலை இவர் வந்து இணைஞ்சு என் செய்யப்படும் அன்னைக்கு பிரஸ் மீட்லேயே பார்த்துட்டோம். இவர் அவருக்கு காதல் எடுத்து கொடுக்குறாரு. யாருங்க இபிஎஸ் வந்து டிடிவிக்கு எடுத்து கொடுக்குறாரு, இந்த மேட்டர் சொல்லுங்க அப்படின்றார். அப்புறம் இவரே ஒரு மேட்டர் எடுத்து எங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க, வைகோ போய் பாருங்க, காங்கிரஸ் போய் பாருங்கன்னு நம்ம பல முறை சொன்ன மேட்டர் சொன்னார். அந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ள சினர்ஜி வந்து கட்டாயமா கீழ் லெவலில் போய் பெருசா ஒர்க் ஆகும். ஓகே, இது எப்படின்னா பக்கத்துல இவங்க ஏடிஎம்கே மட்டும் இல்ல, அமமுக மட்டும் இல்ல, அக்காவும் இறங்கிட்டாங்க. தமிழிசை மேடம் வந்து இன்னைக்கு பிரஸ் மீட் கமலாலயத்துல அப்ப பேசும்போது என்ன பீக்கில் வந்துட்டுன்றீங்க, நான் பீக்கில் வரலையா, நானும் தான் என்னோட டாக்டர் கரியரை விட்டுட்டு வந்திருக்கேன், தம்பி அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் கரியரை விட்டுட்டு வந்திருக்காரு, நீங்க மட்டும் பீக்ல இருந்து வரல, பலர் வந்து அரசியலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட சொல்றாங்க. பீக்ல இருந்து வந்த விஜய் அவர்களின் தியாகம் பார்க்க முடியுமா, இல்ல மற்றவர்களின் தியாகம் தான்? இதுல வந்து தியாகம்லாம் இல்லை, எல்லாருமே அவரோட நோக்கம் வந்து யாருமே தியாகத்துல பண்ணல. அது வந்து நீங்க யூ நேம் எனிஒன், யாருமே தியாகத்தில் அவரவருக்கு ஒரு விருப்பம், யாருமே வந்து நான் நாட்டுக்காக பண்றேன் ஊருக்காக பண்ணல, அவரவருக்கு ஒரு ஆசை இருந்தது, ஆம்பிஷன் இருந்தது, அதனால அவங்க வந்து உள்ள இறங்கி வராங்கன்னு பாக்குறோம். அதுல வந்து திரு விஜய் அவர்கள் வந்து நான் இப்போ வரைக்கும் சொன்னார், முதல் கூட்டத்தையும் சொன்னார், இப்பயும் சொன்னார், நான் பீக்ல இருந்து சொன்னேன். அப்போ வந்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து டாக்டரா அவங்களுடைய கரியர்ல பீக்ல இருந்து வந்தாங்க, அது ஒரு முக்கியம். அதோட நான் ரெண்டாவது பார்க்கிறேன், ஃபர்ஸ்ட் திரும்ப வரேன் நான். ரெண்டாவது என்னன்னா கவர்னரா இருந்தவங்க, அவங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து அதிகமா என்ன ஆசைப்படும், 2 ஆசைப்படி, ஒன்று முதலமைச்சர் ஆகணும், இல்லாட்டி வந்து கவர்னர் அமைச்சர் ஆகணுங்கிற எல்லாரும் முதலமைச்சர் ரொம்ப சிலர் யோசிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து கவர்னர் ஆயிட்டா பெரிய பீக், அது நம்ம வந்து பார்க்கணும். அது வந்து முதலமைச்சர் ஆயிட்டோம், மினிஸ்டர் ஆயிட்டோம், சூப்பர். அப்போ வந்து ஒரு மாநிலத்துக்கு 2 மாநிலத்தில் கவர்னராக இருந்தவங்க. ஸோ அவங்க அதை விட்டுட்டு அது இன்னும் அவங்க டேர்ம் எவ்வளவு நாள் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு உங்களுக்கு தெரியும் கவர்னர் பதவிக்கெல்லாம் டேர்ம் கிடையாது. அப்போ வந்து எவ்வளவு நாள் இருந்துக்கலாம். அவங்க வந்து சிவாசின் குட் புக் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனால் அவங்க வம்படியா ராஜினாமா பண்ணி 2024 பார்லிமெண்ட்டுக்காக வந்தாங்க. அப்போ அது வந்து ஒரு தியாகம் கிடையாதுன்னு பார்க்கணும். டாக்டரை பொறுத்த அளவுக்கு அவங்களும் அவருடைய கணவர்
திரு சவுந்தரராஜன் அவர்களும் அவங்க பயங்கரம். அவங்க வந்து அவங்கள பிடிச்சிக்க ஆள் இண்டஸ்ட்ரியல் மார்க்கெட்டில் அவங்க வந்து பெரிய அவங்க வந்து ரொம்ப முக்கியமான 2 பேர் டாக்டர் ரெண்டும் அவங்க இல்லை. அவர் வந்து நீரியல் துறையில் வந்து அவர் பயங்கரம், இவங்க வந்து கைனகாலஜி பயங்கரம், ரொம்ப பெரிய பீக் அவங்க. அதை விட்டுட்டு வந்ததுங்கிறது ரொம்ப முக்கியமாக கவனிக்கிறது. ஆப்வியஸ்லி இதில் நான் முக்கியமாக கவனிச்சது வந்து தம்பி அண்ணாமலையும் அப்படின்னு அவங்க சேர்த்துக்கிட்டது தான். அதுதான் வந்து இதில் இந்த பீக்கோட முக்கியமாக கவனிக்க வேண்டிய பீக்கர் தான். அது நான் விட்டு வந்து எங்களோட நிப்பாட்டிருப்பாங்க அக்கா நார்மலாக. தம்பி அண்ணாமலையும் உள்ள சேர்த்துக்கிட்டது வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் விஷயம். நம்ம அவர் வந்து பார்த்தோம் 11 வருஷ கெரியரில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வெளிநாடுகள்லாம் போய் சிங்கம் மாதிரி வந்து கர்நாடகாவில் சிங்கம்னே அவர் அழைக்கப்பட்டார். வெளிநாடுலாம் போய் சட்டவிரோத ஆட்கள் எல்லாம் பிடிச்சி தூக்கிட்டு வந்துடலாம் அவர் பெரிய ரோல் பிளே பண்ணார். அண்டு அவர் உடுப்பிலேயோ சிட்டிலேயோ பல இடங்களில் வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மராக இருந்தார். அப்பயுமே ரொம்ப அக்ரெசிவானது நான் கர்நாடகாவிலே பார்த்துருக்கேன். அங்கே இருக்கக்கூடிய டெக்கானரால் இந்த மாதிரியான மீடியாக்கள் எல்லாமே வந்து அவர் ரொம்ப பெருசாக போல்ந்து சொன்னது. ஸோ அவருடைய கெரியர்லேயே ரொம்ப பீக்கில் இருந்திருக்கார் வித்தவுட் எண்ட் அவுட். அண்ட் நம்ம பார்த்துருக்கோம் அவர் வந்து சும்மா உட்காந்து ஒரு தொப்பை வளர்க்குற போலீஸ்காரராக இருந்தால் கூட டிஜிபியாக இருந்திருப்பார். ஏன்னா அவர் ரொம்ப ஏஜ் கம்மி ஏஜ், அவருக்கு வந்து நல்ல கெரியர் இருக்கு. ஸோ அவர் கேரண்டியாக டிஜிபி ஆயிருக்க முடியுங்கிற ஏஜ்லேருந்து அவர் வெளியே வந்து ஓடி வர்றார். ஒரு ஐஜி கூட ஆகல, டிஐஜி கூட ஆகல, எஸ்பியாக இருக்கும்போது வெளியே வந்துறார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அக்கா சொன்னது ரொம்ப சரிதான். ஸோ கெரியரில் பீக்கில் வந்தேங்கிற விஜய் வந்து முதலமைச்சர் ஆக போறது இல்ல, எதிர்க்கட்சி தலைவர் ஆக போறது இல்ல. அப்புறம் என்ன பண்ண போறாங்க தான் பார்க்கணும். இவர்கள் முதலமைச்சர் ஆனாலும் ஆகாட்டால் இவர்கள் இங்கே தான் இருப்பாங்க. இதுதான் இந்த 2 பேருக்கும் அவங்களுக்குமான வித்தியாசம். ஸோ இவங்க கெரியர்ங்கிறது இவருடைய கெரியரை இதான் வச்சுக்கிட்டாங்க. ஆனால் திரு விஜயோடைய கெரியரா பாலிடிக்ஸ் தான் இருக்க போதாங்கிறது $1 மில்லியன் கேள்வி. தொடராதா தெரியாது, கேள்வின்னு தான் நான் சொன்னேன். அது தொடராதுன்னு நான் சாபம் வர்றதுக்கோ வருத்தம் தெரிவிக்கல. 2026 அவர் முதலமைச்சர் கிடையாது, அது என்னால் கேரண்டியா சொல்லணும். 2026 அவர் எதிர்க்கட்சி தலைவர் கிடையாது, அது வந்து என்னுடைய கணிப்பா இருக்கு. ஆனா வந்து அது என்ன நடக்கும், அது வந்து இல்லாட்ட என்ன ஆகுங்கிறது we have to wait and watch. ஓகே, இப்படி எல்லாரும் அடிக்கிறாங்க. ஒரு பக்கம் அமமுக, ஒரு பக்கம் அதிமுக, ஒரு பக்கத்துல பிஜேபி. ஏற்கனவே வந்து லைன்ல நாங்க தான் முதல்ல இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்கோம். திமுகவும் நாம் தமிழரும் டெய்லி நாம் தமிழர் வந்து ஒரு வீடியோ வந்துருது, டெய்லி அவங்க அடிச்சுட்டு இருக்கிறத பாக்குறோம். போற கூட்டத்துல எல்லாம் வந்து நாம் தமிழர் முதல் குறி தாவேகா தான். அப்படி இருக்கிற திமுக வந்து சைலண்டா 2ஆம் கட்ட தலைவர்கள் மூலமாக தாவேகாவை அடிச்சுட்டு வராங்க. இப்போ லேட்டஸ்ட் என்ட்ரியா என்டிஏவும் என்ட்ரா இருக்கிறது. கட்டம் கட்டப்படுகிறாரா விஜய்? கல்லடி படுபவர்கள் எல்லாம் கயவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில சமயம் சாக்ரட்டிஸ்களாக கூட இருக்கலாம். அதனால வந்து ஒரு நல்ல காய்ந்த மரம் தான் கல்லடி படுங்கிற நம்ம பார்த்துருக்கோம். ஸோ வந்து விஜய் வளர்கிறார் அப்படிங்கிற நான் முதல்ல சொன்ன விஷயம் தான் நான் இங்கே திரும்ப வலியுறுத்த விரும்புகிறேன். நாம் தமிழர் கட்சி வந்து நமக்கு போட்டியாக விஜய் வந்துருவாரோ அப்படின்னு நினைச்சதுலேருந்து அதிமுக தனக்கு போட்டியாக வந்துடக்கூடாது விஜய் நினைக்கிற அளவுக்கு வந்து அவர் வளர்ந்து கொண்டிருக்காருன்னு பார்க்க. நம்ம வந்து பலமுறை சொன்னோம் விஜயுடைய ஓட்டு வந்து ரொம்ப கிராஜுவலாக ஸ்டேபிளாக ஸ்ட்ராங்காக வந்துட்டே இருக்கு. நம்ம பலமுறை அதுக்கான காரணம் சொன்னோம். ஹி ஹஸ் நாட் கமிட்டட் எனி பிளண்டர் இன் பாலிடிக்ஸ். அரசியல்ல ஒரு தவறு எதுவும் செய்யல. என்ன இப்படி ஒரு விஷயம் பண்ணுவியாப்பா அப்படின்னு ஒரு தவறு செய்யல. அதனால அதேதான் திரு சீமானுக்கும். ஆனா சீமான் வந்து ஒரு அரசியல்வாதியாவே இருக்கிறதுனால ஒரு சினிமா பின்புலமாக அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் எதுவும் இல்லாமல் வளர்ந்து நிற்கிறதுனால அவர் வந்து கிராஜுவலா growth இருக்கு. இவருக்கு வந்து ஒரு ஹை ஸ்கேல் growth இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ வரைக்கும் அவர் இந்த கெரியர்ல எதுவுமே தப்பு பண்ணாதனால அவருக்கு ரொம்ப கரெக்டா வந்து நிற்குது. அதனால வளர்ந்துகிட்டே இருக்காரு. திமுக கவலைப்படுவதும் அதிமுக எதிர்க்க ஆரம்பித்திருப்பதும் நாம் தமிழர் ஏற்கனவே எதிர்த்து கொண்டிருப்போம். இது எல்லாத்துக்குமான காரணம் திரு விஜய் வளர்கிறார். இதான் பாலிடிக்ஸ். ஆஃப் கோர்ஸ், ஆப்வியஸ்லி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதான் 7 சென்ஸ். இதான் பாலிடிக்ஸ், இதான் யதார்த்தம், இதான் கள நிலவரம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இது தொடர்ந்து அரசியல் பரபரப்புகளை தொடர்ந்து 7 சென்ஸ் மூலியமாக பார்த்து கொண்டிருங்கள். மீண்டும் இன்னொரு நேரில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.